வல்லதீன ததுஊன மின் தூனிஹி மா யம்லிகூன மின் குத்மீர். அல்லாஹ்வை என்று நீங்கள் யாரை பிரார்த்தனை செய்து அழைக்கிறீர்களோ அவர்கள் அணு அளவு கூட கடுகளவு கூட சக்தி பெற மாட்டார்கள். இன் ததுஊஹும் லா யஸ்மஊ துஆக்கும். நீங்கள் அவர்களை பிரார்த்தனை செய்து அழைத்தால் உங்கள் பிரார்த்தனையை செவியேற்க மாட்டார்கள். வலவ் சமிஊ மஸ்தஜாபு லக்கும். அப்படி செவியேற்றாலும் உங்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள். வ யௌமல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும். மறுமை நாளில் நீங்கள் இணை வைத்த அந்த காரியத்தை மறுத்து விடுவார்கள். வமன் அதல்லு மிம்ம யதுஊ மின் தூனில்லாஹி மல்லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா. கியாமத் நாள் வரை துஆவிற்கு பதிலளிக்க முடியாதவற்றை பிரார்த்திப்பவனை விட மிகப்பெரிய வழிகேடன் யார்? வஹுமன் துஆஇஹிம் காஃபிலூன். இவருடைய பிரார்த்தனையை விட்டும் அவர்கள் அறியாதவராக இருக்கிறார்கள். தர்காக்கள்ல போய் அவுலியாவின் பொருட்டால் கேட்கிறேன், இறந்தவரின் நாவூர் ஆண்டவர் பொருட்டால் கேட்கிறேன், முஹைத் ஆண்டவர் பொருட்டால் என்று கேட்கிறேன். இவையெல்லாம் வழிகேடு, பித்ஆ. நபியா நான் சொல்லி தராத முறையிலே நாங்க இன்னைக்கு மாநாடு போட்டு 3 கோடி ஸலவாத் ஓதி அல்லாஹ்ட்ட கேட்க போறோம்னா இது பித்ஆ. இப்படி ஒரு விஷயத்தை நபியா நான் சொல்லி தரவில்லை. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் 5வது அத்தியாயம் 35வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் வப்தகு இலைஹில் வஸீலா வஜாஹிது ஃபீ சபீலிஹி லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கெல்லாம் இறை நம்பிக்கையாளர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறானோ அங்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக மிக முக்கியமான கட்டளைகளை, அடிப்படைகளை நமக்கு அல்லாஹ் சொல்ல போகின்றான் என்பதற்கு அடையாளமாக அந்த வார்த்தையை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கோபத்தில் இருந்தும், அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய நரகம் இவையெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு விடாமல் நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறையை செய்து கொள்ளுங்கள். அதுதான் யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், இறை நம்பிக்கையாளர்கள் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். வப்தகு இலைஹில் வஸீலா, நீங்கள் அல்லாஹுவை நோக்கி வசீலா தேடிக்கொள்ளுங்கள். வஜாஹிது ஃபீ சபீலிஹி, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் அறப்போர் செய்யுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே குறிப்பிடக்கூடிய 3 விஷயங்களில் அல்லாஹ் இரண்டாவதாக சொல்லக்கூடிய கட்டளை மிக மிக முக்கியமான ஒரு அடிப்படையாகும். எல்லாமே மிக முக்கியமானவைதான் என்றாலும் நாம் இரண்டாவது கட்டளையை பற்றி தான் பார்க்கவிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், வப்தகு இலைஹில் வஸீலா, இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி வசீலா தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். வசீலா என்று சொன்னால் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் நம்மை நெருக்கமாக்கி வைக்குமோ அந்த காரியங்களுக்கு தான் மார்க்கத்தில் வசீலா என்று சொல்லப்படும். ஒட்டுமொத்தமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றுக்கும் நாம் கட்டுப்படுவதும், அல்லாஹ் நமக்கு தடுத்தவற்றை நாம் விலகிக் கொள்வதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வை நாம் நெருங்க முடியும். அல்லாஹ்வின் பக்கம் நம்மை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய விஷயங்களை நாம் குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திலே அல்லாஹ்வின் பக்கம் நம்மை நெருக்கமாக்கும் வசீலா என்ற பெயரில் ஏராளமான பித்ஆவான காரியங்களும் இணை வைப்பு காரியங்களும் நிறைந்து காணப்படுவதை பார்க்கிறோம். வசீலா என்றால் என்னவென்று தெரியாமல் அதிகமான முஸ்லிம்கள் பித்ஆவான காரியங்கள், நாங்கள் 3 கோடி ஸலவாத் ஓத போகிறோம், 1 கோடி ஸலவாத் ஓத போகிறோம் என்று பித்ஆவான காரியங்களில் ஈடுபட்டும், தர்காக்களில் சென்று இறந்தவர்களின் பொருட்டால் நாங்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தேடுகிறோம் என்றெல்லாம் இணை வைப்பு காரியங்களிலும் வீழ்ந்து கிடப்பதை நாம் பார்க்கிறோம். உண்மையில் வசீலா என்னவென்பதை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் நமக்கு கற்றுத்தர வேண்டும். குர்ஆனிலும் சுன்னாவிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை தாண்டி எந்த ஒரு காரியமும் அல்லாஹ்வின் பக்கம் நம்மை நெருக்கமாக்கி வைக்காது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய திருப்தியை, அல்லாஹ்வுடைய நேசத்தை நமக்கு பெற்று தராது. அல்லாஹ்வின் பக்கம் நம்மை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய காரியங்களை குர்ஆன் சுன்னாவிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது
அதை நாம் 4 அம்சங்களுக்குள் அதை நாம் வகைப்படுத்தினால் நாம் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். முதலாவது அம்சம் எதுவென்று சொன்னால், நம்முடைய பிரார்த்தனைகளை நாம் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய திருநாமங்களின் பெயரால், அல்லாஹ்வுடைய ஆற்றல்கள், அல்லாஹ்வுடைய பண்புகள் இவற்றை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய நேசம், நாம் எதை வேண்டுகிறோமோ அதை இறைவன் நமக்கு மிக விரைவாக அல்லாஹ் தருவதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் வாக்களிக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ்விற்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருநாமம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பெயர்கள். அல்லாஹ்விற்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது. ஃபதுஊஹு பிஹா, அந்த பெயர்களை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். நாம் திருமறை குர்ஆனை படிக்கும் பொழுது, நபி மொழிகளை படிக்கும் பொழுது ஏராளமான பெயர்கள் அல்லாஹ்விற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு 99 திருநாமங்கள், அழகிய பெயர்கள் அல்லாஹ்விற்கு இருக்கிறது. யார் அதனை சரியாக விளங்கி கொண்டு மனதில் இருத்துகிறானோ, மனதில் பதிய வைக்கின்றானோ, அவன் சொர்க்கம் நுழைவான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய திருநாமங்களை வைத்து நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, நாம் இறைவனிடம் எதை வேண்டுகிறோமோ அதை நமக்கு விரைவாக பெற்றுத்தரும் என்பதை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். திருமதியிலே பதிவு செய்யப்பட்டுள்ள நபி மொழியிலே பார்க்கிறோம், புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே இருக்கும் பொழுது ஒரு மனிதர் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றார். அவர் எப்படி பிரார்த்தனை செய்கிறார் என்று சொன்னால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக் பி அன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லாஹ், இறைவா உன்னிடம் நான் கேட்கின்றேன், பி அன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லாஹ், இறைவா நீதான் அல்லாஹ் என்றும், லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வேறு கடவுள் இல்லை என்றும், அல் அஹது சமதுல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், நீதான் ஏகன், நீதான் தேவையற்றவன், நீ யாராலும் பெறப்படவும் இல்லை, நீ யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், உனக்கு நிகராக எந்த ஒருவரும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய திருநாமங்களையும் அல்லாஹ்வுடைய பண்புகளையும் அல்லாஹ்வுடைய ஆற்றல்களையும் சொல்லி அவர் அல்லாஹ்விடம் கேட்கிறார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், இன்னஹு லதஅல்லாஹ பிஇஸ்மிக்கல் ஆதம், இவர் அல்லாஹ்வை அவனுடைய மகத்தான ஒரு பெயரை கொண்டு அழைத்திருக்கின்றார். அந்த பெயர் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அல்லதி இதா துஇய ஃபஅஜாப, அந்த பெயரை கொண்டு பிரார்த்திக்கப்பட்டால் அல்லாஹ் பதிலளிப்பான். ஃபைதா சுயில ஃபஅதாஹு, அதை கொண்டு அல்லாஹ்விடம் வேண்டுதல் முன்வைக்கப்பட்டால் அல்லாஹ் கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். இந்த பிரார்த்தனையிலே அல்லாஹ்வுடைய பல திருநாமங்களை, பல ஆற்றல்களை அந்த நபி தோழர் கூறி பிரார்த்திக்கின்றார். அவர் முதலாவதாக சொன்ன வார்த்தை அல்லாஹும்ம என்ற அல்லாஹ்வுடைய அல்லாஹ் என்ற திருநாமத்தை அல்லாஹும்ம யா அல்லாஹ் என்று அழைக்கின்றார். மற்றொரு செய்தியை நாம் பார்த்துவிட்டால் அல்லாஹ்வுடைய மகத்தான திருநாமம் எது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அதேபோல் மற்றொரு செய்தியிலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே இருக்கும் பொழுது ஒரு நபி தோழர் வந்து அவர் 2 ரக்காத் தொழுகின்றார். அவர் நின்று தொழுகிறார், ருக்கு செய்கிறார், சஜிதா செய்கிறார், தஷஹுத் ஓதுகிறார். தஷஹுத் எல்லாம் ஓதி முடித்து விட்டு அத்தஹியாத்தினுடைய கடைசியிலே அவர் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றார். அவர் பிரார்த்திக்கின்றார், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக், இறைவா உன்னிடம் நான் வேண்டுதலை வைக்கின்றேன். அவர் தன்னுடைய வேண்டுதலை எப்படி ஆரம்பிக்கின்றார், அல்லாஹும்ம, இறைவா, அல்லாஹும்ம என்று சொன்னால் யா அல்லாஹ், இறைவா என்று அதனுடைய பொருள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக், இறைவா உன்னிடம் நான் வேண்டுகிறேன், பி அன்ன லக்கல் ஹம்து, உனக்கே எல்லா புகழும், லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வேறு கடவுள் இல்லை, அல் மன்னான், நீ உபகாரம் செய்யக்கூடியவன், பதியு சமாவாத்தி வல் அருள், வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன், யா ஹய்யூ யா கய்யூம், என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடியவனே, எல்லாவற்றையும் நிர்வாகம் செய்யக்கூடியவனே, இன்னி அஸ்அலுக், உன்னிடம் நான் வேண்டுகிறேன் என்று அந்த நபி தோழர் பிரார்த்தனையில் ஈடுபடுகின்றார். தொழுகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை சுற்றி இருந்த நபி தோழர்களிடம் கேட்கிறார்கள், இவர் எதை கொண்டு பிரார்த்தனை செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நபி தோழர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம்,
அல்லாஹ் அவனுடைய தூதருமே மிகவும் அறிந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், வல்லதி நஃப்சி பியதிஹி, என்னுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லகத் தஅல்லாஹ பிஸ்மிகல் அஸீம், அவர் அல்லாஹ்வை அவனுடைய மகத்தான திருநாமத்தை கொண்டு அழைத்திருக்கின்றார். அந்த திருநாமம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இதா துஇய பிஹா ஃபஜாப, அந்த திருநாமத்தை கொண்டு இறைவன் பிரார்த்தனை செய்யப்பட்டால் அல்லாஹ் உடனே பதிலளிப்பான். வைதா சுயில பிஹா ஃபஅதா, அதை கொண்டு கேட்கப்பட்டால் அல்லாஹ் கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த இரண்டு செய்தியிலும் ஏராளமான அல்லாஹ்வுடைய ஆற்றல்கள், பண்புகளை சொல்லி அந்த நபி தோழர்கள் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். அவர் அந்த பிரார்த்தனையை துவக்கும் பொழுது அல்லாஹும்ம யா அல்லாஹ் என்ற அந்த அல்லாஹ்வுடைய பெயரால் அவர்கள் துவங்கி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஏராளமான பிரார்த்தனைகளில் அல்லாஹும்ம என்ற அந்த வார்த்தையை கொண்டுதான் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது கூட அல்லாஹும்ம ஜன்னிப்ன ஷைத்தான் வ ஜன்னிபு ஷைத்தான் மா ரஸக்தனா, இறைவா எங்களை விட்டு ஷைத்தானை தூரமாக்குவாயாக, நீ எங்களுக்கு குழந்தை செல்வமாக தரவிருக்கக்கூடிய அந்த குழந்தையை விட்டும் ஷைத்தானை தூரமாக்குவாயாக என்ற பிரார்த்தனையை சொல்லித் தரும்போது அல்லாஹும்ம இறைவா என்று சொல்லித் தருகிறார்கள். நாம் தூங்கும் போது கூட அல்லாஹும்ம பிஸ்மிக வ அமூது வஹியா, இறைவா உன்னுடைய பெயரால் நான் மரணிக்கிறேன், உன்னுடைய பெயரால் நான் உயிர் பெறுகிறேன். அல்லாஹ்வின் தூதர் அதிகமாக செய்த பிரார்த்தனை அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார், இறைவா எங்களுடைய இரட்சகனே இந்த உலகிலும் எங்களுக்கு நல்லதை தருவாயாக, மறுமையிலும் நல்லதை தருவாயாக, நரக வேதனையை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக. அதிகமான பிரார்த்தனை எடுத்துக்கொண்டால் அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் என்று தூங்கும் போது கடைசியாக சொல்லக்கூடிய பிரார்த்தனை ஆரம்பமும் அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக். நாம் குனூத்திலே ஓதுகின்றோம் வித்ரிலே அல்லாஹும் மஹ்தினி ஃபீமன் ஹதைத், இறைவா நீ யாருக்கு நேர்வழி காட்டினாயோ அவர்களோடு எங்களுக்கும் நேர்வழி காட்டுவாயாக என்று ஏராளமான பிரார்த்தனைகளை எடுத்துக்கொண்டால் அல்லாஹும்ம என்ற அந்த அல்லாஹ்வுடைய பெயரால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பிரார்த்தனைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். திருமறை குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், குலிதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். குலிதுல்லாஹ் அவிர் ரஹ்மான் அல்லது அர் ரஹ்மான் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். ஃபையம்மா ததுஉ ஃபலஹு அஸ்மாஉல் ஹுஸ்னா, நீங்கள் எப்படி அழைத்தாலும் அல்லாஹ்விற்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப அல்லாஹ்வுடைய திருநாமம் யா அல்லாஹ் என்ற திருநாமம், இன்னும் பல அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய நேசம், நம்முடைய நாட்டங்கள் நிறைவேறுவதற்கு அந்த பிரார்த்தனை காரணமாக அமைகிறது. அதுபோன்று அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ்வுடைய ஆற்றல்களை சொல்லி பிரார்த்திப்பதற்கும் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் எந்த முடிவெடுக்க வேண்டும் என்ற சிரமம் ஏற்பட்டால் அவர் 2 ரக்காத் தொழுது பின்வருமாறு ஒரு துவாவை சொல்லி தந்தார்கள். அது நீண்ட துவா. அந்த துவா எப்படி ஆரம்பிக்கிறது? அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக், இறைவா உன்னுடைய ஞானத்தை கொண்டு உன்னிடம் நல்லதை கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய ஞானம் என்பது அவனுடைய பண்பு, அவனுடைய ஒரு ஆற்றல். அல்லாஹும்ம இன்னி அஸ்தக்திருக பிகுத்ரத்திக், இறைவா உன்னுடைய ஆற்றலை கொண்டு இந்த காரியத்தை செய்வதற்குரிய வல்லமையை நான் கேட்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு துவாக்களில் அல்லாஹ்வுடைய பண்புகளை, ஆற்றல்களை குறிப்பிட்டு அவர் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் தஹஜ்ஜத் தொழுகையிலே அவர்கள் சஜ்தாவிலே பிரார்த்தனை செய்யும் போது அவர்கள் ஒரு நாள் பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பி ரிலாக மின் சஹதிக், இறைவா உன்னுடைய திருப்தியை கொண்டு உன்னுடைய கோபத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பது அவனுடைய ஒரு பண்பு, பொருந்திக் கொள்ளக்கூடியவன். வபி முஆஃபாத்திக் மின் உகூபத்திக், இறைவா உன்னுடைய மன்னிப்பை கொண்டு உன்னுடைய தண்டனையை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு துவாக்களில் அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொண்டு பிரார்த்தனை செய்வதற்கு நமக்கு சொல்லி தருகிறார்கள். நாம் அல்லாஹ்விடம் கேட்கும் பொழுது, இறைவா நமக்கு உணவு தேவையா, நமக்கு செல்வம் தேவையா, யா ரஸாக் எல்லோருக்கும் மாறி வழங்கக்கூடியவனே உர்சுக்குனி எனக்கு வழங்குவாயாக. குழந்தை செல்வம் தேவையா, யா வஹாப் எல்லோருக்கும் கொடையளிப்பவனே எனக்கு குழந்தை செல்வத்தை தருவாயாக. ஆரோக்கியம் தேவையா, யா ஷாஃபி ஷிஃபா அளிக்கக்கூடியவனே எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக என்று அல்லாஹ்வுடைய
ஆற்றல்களையும் பண்புகளையும் திருநாமங்களையும் சொல்லி நாம் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய நேசம், நாம் நாடக்கூடிய நாட்டம் நமக்கு நிறைவேறும் என்பதை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. வசீலாவுடைய இரண்டாவது அம்சம் என்ன? நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள். நம்முடைய நல்லறங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நம்மை நெருக்கமாக்கி வைக்கும். மார்க்கத்தில் கட்டாய கடமையாக்கப்பட்ட நல்லறங்கள் இருக்கிறது, சுன்னத்தான நல்லறங்கள் இருக்கிறது, நாம் விரும்பி செய்யக்கூடிய நஃபிலான நல்லறங்கள் இருக்கிறது. அது போக நல்லறங்களை நாம் பட்டியல் போடவே முடியாது, அந்த அளவிற்கு ஏராளமான நல்லறங்கள் இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வமா அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் பில்லதி துகர்ரிபுக்கும் இன்தனா ஸுல்ஃபா. உங்களுடைய செல்வங்களோ உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுக்கு நம்மிடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தாது. நாம் பெரிய செல்வந்தராக இருப்பதனால் அல்லாஹ்வை நெருங்கிவிட முடியாது. ஏராளமான பிள்ளை குட்டிகளை பெற்றிருப்பதனால் ஒருவன் இறைவனுக்கு நெருக்கமாகிவிட முடியாது. அல்லாஹ் கூறுகிறான், இல்லாமன் ஆமன வ அமில சாலிஹன். எவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ அவர்கள்தான் இறைவனுக்கு நெருக்கமாக முடியும். அல்லாஹ்வின் பக்கம் நம்மை நெருக்கமாக்குவது நாம் உள்ளத்தால் செய்யக்கூடிய நல்லறங்கள். இறையச்சம் என்பது உள்ளத்தால் செய்யக்கூடிய நல்லறம். நம்முடைய தவக்குல், அல்லாஹ்வின் முழு நம்பிக்கை வைத்தல் என்பது உள்ளத்தால் செய்யக்கூடிய நல்லறம். குர்ஆன் சுன்னா மட்டும்தான் மார்க்கம் என்பது உள்ளத்தில் நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை, அது முக்கியமான நல்லறம். அல்லாஹ்வை நம்புவது, மறுமையை நம்புவது, மலக்குமார்களை நம்புவது, வஹியை மட்டும்தான் பின்பற்றுவேன் என்ற கொள்கையில் உறுதியாக இருப்பது, இவையெல்லாம் உள்ளத்தால் செய்யக்கூடிய நல்லறங்கள். அதுதான் அல்லாஹ் கூறுகிறான், இல்லாமன் ஆமன. எவர்கள் நம்பிக்கை கொண்டு வஅமிலு ஸாலிஹாத் நல்லறங்கள் செய்கிறார்களோ அவைதான் அல்லாஹ்வின் பக்கம் உங்களை நெருக்கமாக்கி வைக்கும். ஃபஉலாயிக லஹும் ஜஸாஉல் லஃப். இவர்களுக்கு தான் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு பன்மடங்காக கூலிகள் வழங்கப்படும். ஃபஉலாயிக ஃபில் குர்ஃபாத்தி ஆமினூன். இவர்கள் தான் சொர்க்க மாளிகைகளிலே கவலையற்றவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் இருக்கு பாருங்க. ஐங்கால தொழுகை கட்டாய கடமை, ரமதான் மாத நோன்பு, ஜக்காத்தை நிறைவேற்றுவது, அல்லாஹ் நமக்கு வசதியை தந்தால் ஹஜ்ஜை நிறைவேற்றுவது, பெற்றோரை கவனிப்பது, உறவினர்களை அரவணைப்பது, எல்லா நல்லறங்களும் அல்லாஹ்வின் பக்கம் நம்மை நெருக்கமாக்கி வைக்கக்கூடியது. அந்த நல்லறங்களை சொல்லி நாம் நமக்கு தேவை ஏற்படும் பொழுது பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய உதவி உடனடியாக நமக்கு கிடைக்கும் என்பதையும் நாம் பார்க்கிறோம். நல்லறங்கள் நாம் வகைப்படுத்த முடியாது. தொழுகை, நோன்பு இது சொல்லப்பட்டது. ஒரு விபச்சாரி நாய்க்கு தண்ணி கொடுத்தார். நாய்க்கு தண்ணி கொடுப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட நல்லறம். ஒரு விபச்சாரி விபச்சாரத்தை தொழிலாக செய்யக்கூடியவள் ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததினால் அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்தான். ஒரு கடன் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவர் ஒருவருக்கு கடனை விட்டு கொடுத்ததினால் அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்தவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தான். ஒருவர் மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய ஒரு முள் மரத்தை அகற்றியதினால் அவருடைய பாவத்தை மன்னித்து அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தான். இந்த மாதிரி நல்லறங்கள் இருக்கு பாருங்க. இரத்த தானம் செய்வது, ஒரு ஆளை வாகனத்தில் ஏற்றி விடுவதற்கு உதவி செய்வது, ஒருவருக்கு சாப்பாடு கொடுப்பது, ஒருவருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கிறது, இதை நாம் வரையறை செய்ய முடியுமா? இந்த நல்லறங்கள் என்பது நாம் கணக்கிடவே முடியாத அளவுக்கு கோடான கோடி நல்லறங்கள். இவை மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட நல்லறங்கள். எந்த வகையிலும் ஒருவன் மார்க்கத்திற்கு முரண்படாத வகையிலே நல்லறங்களை செய்யலாம். இந்த நல்லறங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நம்மை நெருக்கமாக்கும். இந்த மறுமையில் மட்டுமல்ல, இந்த உலகத்திலும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்ரவேலர் சமுதாயத்தை சார்ந்த 3 நபர்கள் ஒரு காட்டு வழியாக செல்லும் பொழுது பெருமழை பொழிகிறது. ஒரு குகைக்குள் அவர்கள் தஞ்சமடைகிறார்கள். அப்பொழுது மேலிருந்து ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து அந்த குகையை அடைத்துக் கொள்கிறது. அப்பொழுது அந்த 3 பேரும் பேசிக் கொள்கிறார்கள், லா துன்ஜீக்கும் மின் ஹாதிஹி ஸஹரத்தி இல்லா அன் ததுல்லாஹ பிஸாலிஹி அமாலிக்கும். உங்களுடைய நல்லறங்களினால் நீங்க அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தாலே தவிர இந்த பாறையிலிருந்து நீங்க தப்பிக்க முடியாது. ஒரு மனிதர் அவர் தன்னுடைய பெற்றோருக்கு செய்த பணிவிடையை சொல்லி அல்லாஹ்விடம் கேட்கிறார், இறைவா இந்த பேராபத்திலிருந்து காப்பாற்று. அந்த பாறை கொஞ்சம் விலகுகிறது. இன்னொரு மனிதர் அவர் தன்னுடைய பணியாளரிடம் சரியான முறையில் ஏமாற்றாமல் நடந்து கொண்டதை வைத்து அல்லாஹ்விடம் கேட்கிறார், இறைவா இன் குந்து ஃபஅல்து ذلك இப்திகா வஜ்ஹிக், உன்னுடைய திருமுகத்தை நாடி நான் இதை செய்திருந்தால் இந்த பேராபத்திலிருந்து இந்த பாறையிலிருந்து காப்பாற்று. அந்த பாறை சற்று விலகுகிறது. இன்னொரு மனிதர் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் விபச்சாரத்திலிருந்து விலகியதை குறிப்பிட்டு அல்லாஹ்விடம் கேட்கிறார், இறைவா நான் இதை உன்னுடைய திருமுகத்துக்காக செய்திருந்தால் இந்த பேராபத்திலிருந்து என்னை காப்பாற்று. அந்த பாறை உருண்டு விழுந்ததை பார்க்கிறோம். சிலர் நினைப்பார்கள்,
நாம் எப்பொழுது பிரார்த்தனை செய்தாலும் தாமதமாகிறதே, அப்படி அல்ல. அல்லாஹ் நாடினால் சில நேரங்களில் எப்பொழுது தர வேண்டுமோ அப்பொழுதும் அல்லாஹ் தருவான். அல்லாஹ் நாடினால் பிரார்த்தனை செய்த மறு வினாடியே மறு நொடியே அல்லாஹ்வுடைய உதவியை பார்க்கலாம். அத்தகைய வசீலா நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் என்பது. சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி அன்னை சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு கொடுங்கோல் மன்னன் தவறான முறையில் அவர்களோடு நடப்பதற்காக அவர்களை அழைத்து சென்று அவர்களை ஒரு அறையில் பூட்டி வைக்கின்றான். அந்த மன்னன் தவறான இச்சையோடு சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருங்குவதற்காகத்தான் அவ்வாறு அவன் அடைத்து வைத்திருக்கின்றான். அந்த நேரத்தில் அவர்கள் அழகிய முறையில் உது செய்து 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹும்ம இன் குன்து ஆமன்து பிக்க வ பி ரசூலிக் வ அஹ்சன்து ஃபர்ஜி இல்லா அலா ஸௌஜி வலா துஸல்லித் அலையல் காஃபிர். இறைவா, நான் உன்னை நம்பிக்கை கொண்டிருப்பது உண்மை என்றால் நம்முடைய ஈமானை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கலாம் துன்பமான நேரங்கள்ல. இறைவா, நாங்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவது உண்மை என்றால், உன்னுடைய வஹி மட்டும்தான் மார்க்கம் என்று நாங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பது எங்களுடைய உள்ளத்தில் உள்ள உண்மையான நம்பிக்கை என்றால், நம்முடைய நம்பிக்கை என்பது நல்லறம். அதான் கேட்கிறார்கள் அன்னை சாரா அலைஹிஸ்ஸலாம். இறைவா, இன் குன்து ஆமன்து பிக்க வ பி ரசூலிக், உன்னையும் உன்னுடைய தூதரையும் நான் ஈமான் கொண்டிருப்பது உண்மை என்றால், வஅஹ்சன்து ஃபர்ஜி இல்லா அலா ஸௌஜி, என்னுடைய கற்பை என்னுடைய கணவனை தவிர வேறு யாருக்கும் நான் அர்ப்பணிக்காதவள் என்பது உண்மை என்றால், வலா துஸல்லித் அலையல் காஃபிர், இந்த காஃபிரை என் மீது சாட்டி விடாதே. நம்முடைய கற்பொழுக்கத்தை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கலாம். இறைவா, என்னுடைய வாழ்க்கையில் நான் யாரிடமும் தவறான முறையில் நடந்ததில்லை, உனக்கு பயந்து நான் என்னுடைய கற்பை பேணிக் கொண்டேன் என்று கற்பொழுக்கத்தை சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். மறு வினாடிகளே அல்லாஹ்வுடைய உதவி வந்ததை பார்க்கிறோம். அந்த கொடுங்கோல் அரசன் அவன் வலிப்பு நோயால் பீடிக்கப்பட்டான். இறைவா, இவன் செத்துவிட்டால் கொலைப்பழி என் மீது விழுந்துவிடும். உடனே அல்லாஹ் அவனை நார்மலாக அல்லாஹ் மாற்றுகிறான், இயற்கையாக சரியான நிலைக்கு மாற்றுகிறான். மீண்டும் பிரார்த்தனை நெருங்குகிறான், மீண்டும் பிரார்த்தனை செய்கிறார்கள். அவன் வலிப்பு நோயால் பீடிக்கப்படுகிறான். இறைவா, இவன் செத்துவிட்டால் அந்த கொலைப்பழி என் மீது விழுந்துவிடும். மீண்டும் சரியான நிலைக்கு அவன் மாறிவிடுகிறான். அவங்களுடைய துவா எவ்வளவு வேகமா நடக்குது பாருங்க. அவங்க பிரார்த்தனை செஞ்சு எல்லாம் பதிலளித்தான். அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு வ யக்ஷிஃபு ஸூ, நெருக்கடிக்குள்ளானவன் பிரார்த்தனை செய்து அழைக்கும் பொழுது அவனுடைய பிரார்த்தனைக்கு பதிலளித்து துன்பங்களை நீக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ் கேட்கிறான். ஒரு காஃபிராக இருந்தால் கூட துன்பத்தின் போது இஹ்லாசான முறையில் அல்லாஹ்விடம் கையேந்தி விட்டு அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மக்கா காஃபிர்களை பற்றி. ஃபைதா கஷியஹும் மௌஜுன் கல்லுதலி தஅவுல்லாஹ முக்லிஸின லஹுத்தீன், மலைகளை போன்ற பிற அலைகள் மக்கா காஃபிர்களை சூழ்ந்து கொள்ளும் கடலில் போகும்போது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வை மட்டும் இஹ்லாசான முறையில் களப்பற்ற முறையில் இறைவா நீதான் காப்பாற்றியாக வேண்டும் என்று அழைப்பார்களாம். அல்லாஹ்க்கு தெரியும் அவனை காப்பாற்றி கரை சேர்த்த பிறகு திரும்ப ஷிர்க் வைப்பான், அல்லாஹ்க்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் கருணையாளன். கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, தன் மீது கருணையை அவன் விதியாக்கி கொண்டான். அந்த ரஹ்மான் அவருடைய இஹ்லாசான பிரார்த்தனையினால் அவர்களை காப்பாற்றி கரை சேர்க்கிறான். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாம் அல்லாஹ்விடம் நம்முடைய அமல்களை கொண்டு கேட்கிறோம் பாருங்க, இஹ்லாஸ் ஈமான். இந்த இஹ்லாஸ் ஈமான் நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நமக்கு பெற்றுத் தரும். பல நல்லடியார்கள் செய்த பிரார்த்தனையை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியை யுனாதி லில் ஈமான், இறைவா இறை நம்பிக்கை கொள்வதற்காக அழைக்கக்கூடிய அழைப்பாளர் இந்த இறை தூதரின் அழைப்பை நாங்கள் செவியுற்றோம். ஃபஆமன்னா, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். தம்முடைய ஈமானை சொல்லி கேட்கிறாங்க. இறைவா, ஈமான்குள்ள தூதர் அழைத்தார், முகமது நபி அழைச்சாங்க, நாங்க நம்பிக்கை கொண்டோம். ரப்பனா ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா, அந்த இறை நம்பிக்கை கொண்டதற்காக எங்களுடைய பாவங்களை மன்னித்து வகஃபிர் அன்னா செய்யாத்தினா, எங்களுடைய தீமைகளை எல்லாம் அழித்து வதௌஃபனா மஅல் அப்ரார், நல்லவர்களோடு எங்களை கைப்பற்றுவாயாக. நம்முடைய ஈமான் உண்மையான ஈமான் இருந்தால் சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கலாம். ரப்பனா ஆமன்னா பிமா அன்ஸல்த வத்தபஅனா ரசூல், இறை நல்லடியாக செய்த பிரார்த்தனை. திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரப்பனா ஆமன்னா பிமா அன்ஸல்த, இறைவா நீ அருளியதை நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம். நாம் குர்ஆனை நம்புவது உண்மையாக இருந்தால், சுன்னாவை நம்புவது உண்மையாக இருந்தால், வெறும் டைம் பாஸுக்காக எல்லோரும் குர்ஆன் ஹதீஸ் என்கிறார்கள் என்று இல்லாமல் நான் குர்ஆன் வசனத்தை நம்புவது உண்மையிலேயே அதை நான் பின்பற்றுவதற்காக உண்மைப்படுத்துவதற்காக நம்புகிறோம் என்று இருந்தால், ரப்பனா ஆமன்னா பிமா அன்ஸல்த வத்தபஅனா ரசூல்
உன்னுடைய தூதரை நாங்கள் பின்பற்றினோம், ஃபக்துபுனா மஅஷ்-ஷாஹிதீன், எங்களை மறுமையில் சாட்சியாளர்களோடு, ஏகத்துவ கொள்கைக்கு சாட்சி சொல்லக்கூடிய மக்களோடு எங்களை நீ பதிவு செய்வாயாக. எப்படிப்பட்ட துவா! நாம செய்யக்கூடிய நல்லறங்கள், உள்ளத்தால் இஸ்லாம் எவற்றையெல்லாம் நம்ப வேண்டும் என்று சொல்கிறதோ அவற்றை உறுதியாக நம்புவது, உடலால் செய்யக்கூடிய நல்லறங்களை செய்வது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று தரக்கூடிய வசீலா. மூன்றாவது என்ன? நாம் அல்லாஹ் துவா செய்யும் போது நம்முடைய பரிதாப நிலையை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கும். இது அல்லாஹ் உடனடியாக நமக்கு பதிலளிப்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யா அல்லாஹ், எனக்கு அதைத்தான் இதைத்தான் கேட்கிறோம். நம்முடைய நிலையை ஒரு மனுஷன் போய் சொல்றோமா இல்லைங்களா? என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, என் புள்ள குட்டிங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க, எனக்கு வருமானம் பார்க்க முடியல, கடுமையான நோய், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. மனுஷன்ல கேட்கிற தப்பு இல்ல. நம்முடைய படைத்த இறைவனிடம் நம்முடைய உண்மையான நிலையை சொல்லி கேட்டால் அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய நேசம் உடனடியாக நமக்கு கிடைக்கும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் மரியம் அத்தியாயத்தை சொல்லி காட்டுகிறான். அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், காஃபஹா யா ஐன் ஸாத் ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா. இந்த அத்தியாயம் தன்னுடைய அடியார் ஜக்கரியாவுக்கு அல்லாஹ் செய்த அருளை பற்றி பேசுகிறது. அல்லாஹ் செய்த அருள், ஜக்கரியா நபி செஞ்ச பிரார்த்தனை அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான். அல்லாஹ் கிட்ட அவங்க அப்படியே தன்னுடைய நிலையை சொல்லுகிறார்கள். இது நாதா ரப்பஹு நிதான் ஹஃபியா, தன்னுடைய இறைவனை அவர் தாழ்ந்த குரலில் அழைத்தார். காத ரப்பி இன்றி வஹனல் அதுமு மின்னி, இறைவா என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலகீனம் அடைந்து விட்டது. வஷ்தஅல ரஸு ஷைபா, இறைவா என்னுடைய தலைமுடியெல்லாம் நரையால் மின்னுகிறது. அல்லாஹ்க்கு தெரியாதா? அவர் பலவீனம் ஆயிட்டார், வயோதிக நிலையை அடைந்து விட்டார், தலைமுடி அப்படி நரைச்சு போச்சு. அல்லாஹ்க்கு தெரியாது? அல்லாஹ்க்கு தெரியும். தன்னுடைய பலவீனமான நிலையை அல்லாஹ் அப்படியே எடுத்து சொல்றாங்க. அல்லாஹ் விரும்புகிறான் நாம் அவனுக்கு முன்னால் அடிமைப்பட்டு அவனிடம் கெஞ்சுவதை நம்மை படைத்த இறைவன் விரும்புகிறான். அவங்க அல்லாஹ் சொல்றாங்க, வஇன்னி ஹிஃப்துல் மவாலிய மின் வராயி, இறைவா எனக்கு பிறகு என்னுடைய உறவினர்களை பயப்படுகிறேன். நான் மௌத்தா போயிட்டா இந்த மார்க்கத்தை கூட தடுமாறி போயிடுவாங்களோ, வழிகிட்டு போயிடுவாங்களோ, நான் பயப்படுகிறேன். வகான திம்ராத்தி ஆகிரா, என்னுடைய மனைவியோ குழந்தை பேரற்றவளாக இருக்கிறாள். வஹப்லி மின் லதுன்க வலியா, இறைவா உன் புறத்தில் இருந்து எனக்கு ஒரு உதவியாளரை, இந்த தீனை சரியான முறை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பாளரை எனக்கு ஏற்படுத்தி, வயரிசுனி அவர் எனக்கும் வாரிசாக இருக்க வேண்டும். வயரிசுமின் ஆலி யாக்கூப், யாக்கூபுடைய சந்ததிகளுக்கும் அவர் வாரிசாக இருக்க வேண்டும். வஜஅல்ஹு ரப்பி ரலியா, இறைவா அந்த குழந்தையை நீ பொருந்திக் கொள்ளப்பட்டவராக ஆக்கு என்று அல்லாஹ்விடம் அப்படியே பிரார்த்தனை வைக்கிறான். அல்லாஹ் பதிலளித்தான் அல்லவா? யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா, ஜக்கரியாவே உனக்கு ஒரு குழந்தையை கொண்டு நற்செய்தி சொல்கிறோம், அவருடைய பெயர் யஹ்யா. லம் நஜஅல் லஹு மின் கப்ல் சமியா, இந்த பெயரை இதற்கு முன்பு நாம் யாருக்கும் சூட்டவில்லை. அப்படிப்பட்ட யஹ்யா என்ற குழந்தையை தந்திருக்கின்றோம். நூஹ் நபியுடைய வரலாற்றை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்து நூஹ் எடுத்து படித்து பாருங்கள். அந்த காஃபிர்களை அழிப்பதற்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றார். அந்த அத்தியாயம் முழுவதுமே நூஹ் நபி அப்படி தன்னுடைய நிலையை சொல்லி காட்டுகிறார் அல்லாஹ்ட்ட. கால ரப்பி இன்னி தஅவுது கௌமி லைலா வ நஹாரா, இறைவா இந்த சமுதாயத்தை இரவிலும் பகலிலும் நான் அழைத்தேன். அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ்ட்ட சொல்லும்போது நம்முடைய ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி கேட்கணும். இறைவா காலையிலும் இரவிலும் சமுதாயத்தை அழைத்தேன். ஃபஇன்னி குல்லமா தஅவுதுஹும் லிதக்ஃபிர லஹும், அவர்களை இறைவன் மன்னிப்பதற்காக நான் அவர்களை அழைக்கும் பொழுதெல்லாம் ஜஅலு அஸாபியஹும் ஃபி ஆதானிஹிம், தங்களுடைய விரல்களை காதுகளுக்குள் வைத்துக் கொள்கிறார்கள். வஸ்தக்ஷௌ சியாபஹும், தங்களுடைய ஆடைகளால் போர்த்திக் கொள்கிறார்கள். வஸர்ரு, அவர்கள் தங்களுடைய வழிகட்ட கொள்கையில் மிக உறுதியாக இருக்கிறார்கள். வஸ்தக்பரு இஸ்திக்பாலா, மிக கடுமையாக அவர்கள் பெருமை அடிக்கிறார்கள். இறைவா நான் பகலில் அழைத்தேன், ரகசியமாக அழைத்தேன், பகிரங்கமாக அழைத்தேன், அப்படியே அல்லாஹ் கிட்ட அவங்க சொல்லிக்கிட்டே வராங்க. என்னென்ன பிரச்சாரம் பண்ணாங்க, என்னென்ன சமுதாயம் சொன்னது எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட ஒப்பித்து விட்டு கடைசியா கேட்கின்றார்கள், ரப்பி லா ததர் அலல் அர்லி மினல் காஃபிரின தய்யாரா, இறைவா இந்த பூமியில் எந்த காஃபிர்களையும் விட்டு வைத்து விடாது. ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், யாரு நூஹ் நபியை நம்புனாங்களோ அவங்களை தவிர யாரும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் அறிவித்ததினால் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, இறைவா இந்த பூமியில எந்த காஃபிரையும் விட்டு வைத்து விடாதே. இன் ததர்ஹும் யுதில்லு இபாதக், இவர்களை விட்டு வைத்தால் உன்னுடைய அடியார்களை வழிகெடுத்து விடுவார்கள் என்று அவங்க செஞ்ச பிரார்த்தனை வரிகள் அல்லாஹ் இறுதியாக சொல்கின்றான். அப்படியே அல்லாஹ்ட்ட தன்னுடைய நிலையை எல்லாம் சொல்லி சொல்லி கதறி மன்றாடி பிரார்த்தனை செய்தார்கள். நம்முடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது நம்முடைய பரிதாப நிலையை சொல்லி நம்ம அல்லாஹ்ட்ட அழுது புரண்டு கேட்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய நெருக்கம், அவனுடைய நேசம் நமக்கு உடனடியாக கிடைக்கிறது. வசீலாவுடைய மூன்றாவது அம்சம். வசீலாவுடைய நான்காவது அடிப்படை என்னவென்று சொன்னால், பிற மனிதர்களிடம் நமக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுமாறு கோரிக்கை வைப்பது.
நபிகள் நாயகம் காலத்தில் நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர் நல்லடியார் என்பது 100% தெரிந்த விஷயம். இன்றைக்கு நம்ம யாரையும் தீர்மானிக்க முடியாது. என்றாலும் நாம பிற மனிதர்களிடம் எனக்காண்டி பிரார்த்தனை செய்யுங்கன்னு கோரிக்கை வைக்கும் பொழுது அந்த மனிதர் நல்லடியாராக இருந்து அவர் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் இறைவனுடைய உதவி நமக்கு கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முனாஃபிக்கின்கள், நயவஞ்சகர்கள் இறை தூதருக்கு கட்டுப்பட மறுத்தார்கள். நயவஞ்சகத்தனமான காரியங்களை செய்தார்கள், குஃப்ரான காரியங்களை செய்தார்கள். அப்ப அவங்க தங்களுடைய பாவங்களிலிருந்து திருந்துவதாக இல்லை. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நயவஞ்சகர்கள் தொடர்பாக நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா லியுதஅ பிஇذنில்லாஹ். நாம் எந்த தூதரை அனுப்பினாலும் அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு மனிதர்களை தூதருக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அனுப்புகிறோம். இந்த நயவஞ்சகர்கள் முகமது நபிக்கு மாற்றமா நடந்தா அவங்க முகமது நபியை மறுக்கவில்லை, அல்லாஹ்வை தான் மறுக்கிறார்கள். அப்ப அவங்க நயவஞ்சகர்கள் ரசூலுல்லாஹ்க்கு மாற்றமாக பல காரியங்களை செய்கிறார்கள், பல அநியாயங்களை செய்கிறார்கள். அந்த நயவஞ்சகர்கள் தொடர்பாக அல்லாஹ் சொல்கிறான், வலவ் அன்னஹும் இத்லமு அன்ஃபுஸஹும் ஜாவுக். தமக்கு தாமே அநியாயம் செய்த அந்த நயவஞ்சகர்கள், பெரும்பாவங்களை செய்த அந்த நயவஞ்சகர்கள் அந்த பாவத்தை செய்த போது உம்மிடம் வந்து ஃபஸ்தக்ஃபருல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி, வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல், இறை தூதராகிய நீரும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோரி இருந்தால் லவஜதுல்லாஹ் தவ்வாபுர் ரஹீமா, அல்லாஹ்வை மிக்க மன்னிப்பவனாகவும் மிக பெரும் கருணையானவனாகவும் அவர் கண்டிருப்பார்கள். நயவஞ்சக கூட்டம் அப்படி செய்யல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த நயவஞ்சகர்கள் வந்து, அல்லாஹ்வின் தூதரே நீ எங்களுக்காண்டி அல்லாஹ்விட பாவ மன்னிப்பு கேளுங்க. அப்போ ஒரு மனிதர்கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கோருமாறு, நம்முடைய தேவைகளை கேட்குமாறு நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், எனக்கு பின்னால் உவைசுல் கர்னி என்ற நல்லடியார் வருவார். வந்தார். அந்த அல்லாஹ்வின் தூதருடைய முன்னறிவிப்பு நடைபெற்றது. அவர் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எனவே நீங்கள் அவரை சந்தித்தால் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்காக அவர் மூலம் பிரார்த்தனை செய்ய சொல்லுங்கள். நல்லடியாரிடம் கேட்பதில்லை, நல்லடியார் அல்லாஹ்விடம் கேட்பது. நமக்காக ஒரு ஆள்கிட்ட சொல்லி எனக்காக என்ன செய்யுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கக்கூடிய காலம் எல்லாம் சஹாபாக்கள் மழை இல்லாவிட்டால் நபிகள் நாயகத்தில் வந்து முறையிடுவாங்க, அல்லாஹ்வின் தூதரே மழை பஞ்சம், மழை இல்லாமல் ஆகிவிட்டது, அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நபிகள் நாயகம் அல்லாஹ்ட்ட ஜும்மா உரையாற்றி கொண்டிருக்கும் போது அல்லாஹ்ட்ட துவா செய்வாங்க. சஹாபாக்கள் சேர்ந்து பிரார்த்திப்பார்கள். நபியுடைய துவாவின் மூலமாக கேட்பது. மழை தொழுகை நடத்தும் போது நபிகள் நாயகம் அல்லாஹ்ட்ட துவா செய்வாங்க. சஹாபாக்கள் நபிகள் நாயகத்தோடு சேர்ந்து அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வார்கள். ஒரு நல்லடியாரிடம் பிரார்த்தனை செய்யுமாறு கோரிக்கை வைப்பது நமக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத் தரும். நபிகள் நாயகம் காலத்துல ஒரு கண் தெரியாத மனிதர் நபிகள் நாயகத்தை வர்றாரு. அல்லாஹ்வின் தூதரே எனக்கு பார்வை பறிபோய் விட்டது, உதுல்லாஹ ஐயோ ஆஃபியனி, எனக்கு நிவாரணம் அளிப்பதற்காக அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள். நபிகள் நாயகம் சொன்னாங்க, இன் ஷிஅ்த அஹர்த தாலிக், நீ விரும்பினால் கொஞ்ச காலம் பொறுத்துக்கொள், பார்வை எட்டவராகவே இருந்து விடு, ஒவ்வொரு ஹைருன், அது சிறந்தது, அல்லாஹ்வுடைய மறுமையில் நிறைய கூலி கிடைக்கும். வைன் ஷிஅ்த, நீ விரும்பினால் நான் உனக்காக பிரார்த்தனை செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நீங்க எனக்கான துவா செஞ்சுதான் ஆகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்றாங்க, நீ அழகிய முறையில் வுது செய்து 2 ரக்காத் தொழுது நான் உனக்கு ஒரு துவாவை சொல்லி தருகிறேன், அந்த துவாவை நீ ஓது, உனக்கான நானும் துவா செய்கிறேன், நான் உனக்கு சொல்லி தர துவாவை நீனும் ஓதுங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி கொடுக்குறாங்க அந்த மனிதருக்கு. அந்த மனிதர் ஓதுகிறார், அல்லாஹும்ம இன்னி அத்தவஜ்ஜஹு இலைக்க பி நபியிக்க முஹம்மதின் நபியிர் ரஹ்மா, இறைவா உன்னுடைய நபி கருணை மிக்க முகமது நபியை கொண்டு உன்னிடம் நான் கேட்கிறேன். நபியை கொண்டு கேட்பதென்றால் இன்றைக்கு தர்காவாதிகள் அவுலியாவின் பொருட்டாக கேட்கிறேன் என்கிறார்கள், அப்படி அல்ல. நபியை கொண்டு கேட்கிறேன், நபியுடைய துவாவை கொண்டு. நபிகள் நாயகம் எனக்கான துவா செய்வாங்க, அந்த நபியுடைய துவாவை கொண்டு கேட்கிறேன். ஃபஷஃபிஉஹு ஃபிய, என்னுடைய விஷயத்தில் நபி செய்யக்கூடிய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயாக. ஃபஷஃபிஇனி ஃபீஹி, நபியுடைய துவாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் செய்யக்கூடிய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயாக. நமக்கு ஒரு துன்பம் துயரம் ஏற்படும் போது நம்ம யார் நல்ல மக்களாக நினைக்கிறோமோ அந்த மக்கள்கிட்ட போய் எனக்காண்டி எல்லாரும் துவா செய்யுங்க, நோய் நீங்க துவா செய்யுங்க, நாமளும் அல்லாஹ்ட்ட கேட்குவோம். அந்த நல்ல மக்களும் பிரார்த்தனை செய்யும் போது நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், நெருக்கம் கிடைக்கும் என்பதை பார்க்கிறோம். இந்த மனுஷன் துவா செய்யுங்கன்னு கேட்கிறோம் பாருங்க, இது யார்கிட்ட மட்டும்தான், உயிரோடு இருக்கக்கூடிய மூமின்கள்ட்ட மட்டும்தான். இறந்து போனவங்கள்ட்ட போய் துவா கேட்பது வசீலா என்றால் அது மிகப்பெரிய குஃபுர், மிகப்பெரிய ஷிர்க். அல்லாஹ் சொல்லிவிட்டான், வல்லதீன ததுஊன மின் தூனிஹி மா யம்லிகூன மின் குத்மீர், அல்லாஹ்வை ஏற்று நீங்கள் யாரை பிரார்த்தனை செய்து அழைக்கிறீர்களோ அவர்கள் அணு அளவு கூட
கடுகளவு கூட சக்தி பெற மாட்டார்கள். இந்த துஊஹும் லா யஸ்மஊ துஆக்கும், நீங்கள் அவர்களை பிரார்த்தனை செய்து அழைத்தால் உங்கள் பிரார்த்தனையை செவியேற்க மாட்டார்கள். வலவ் சமிஊ மஸ்தஜாபூ லக்கும், அப்படி செவியேற்றாலும் உங்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள். வ யௌமல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும், மறுமை நாளில் நீங்கள் இணை வைத்த அந்த காரியத்தை மறுத்து விடுவார்கள். ومن اضل ممن يدعو من دون الله من لا يستجيب له الى يوم القيامه, கியாமத் நாள் வரை துஆவிற்கு பதிலளிக்க முடியாதவற்றை பிரார்த்திப்பவனை விட மிகப்பெரிய வழிகேடன் யார்? வஹுமன் துஆஇஹிம் காஃபிலூன், இவருடைய பிரார்த்தனையை விட்டும் அவர்கள் அறியாதவராக இருக்கிறார்கள். தர்காக்களில் போய் அவுலியாவின் பொருட்டால் கேட்கிறேன், இறந்தவரின் நாகூர் ஆண்டவர் பொருட்டால் கேட்கிறேன், முஹைத் ஆண்டவர் பொருட்டால் என்று கேட்கிறேன். இவையெல்லாம் வழிகேடு, பித்ஆ. நபிகள் நாங்கள் சொல்லி தராத முறையிலே நாங்கள் இன்னைக்கு மாநாடு போட்டு 3 கோடி ஸலவாத் ஓதி அல்லாஹ்ட்ட கேட்க போறோம்னா இது பித்ஆ. இப்படி ஒரு விஷயத்தை நபிகள் சொல்லி தரவில்லை. நபிகள் நாயகம் காலத்தில் துஆ என்பது தனித்தனியாக கேட்டார்கள், zikr என்பது தனித்தனியாக கேட்டார்கள். எதுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் ஜமாத் காட்டவில்லையோ அதற்கு நாம ஜமாத்தை உண்டாக்கினால், மார்க் வணக்கங்களின் விதத்தை உண்டாக்கினால் அது வழிகேடு. ஸலவாத் சொல்லணும், நாம தனித்தனியாக சொல்லணும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், zikr சொல்லணும், தனித்தனியாக சொல்ல வேண்டும். எவற்றை நபிகாலத்தில் கூட்டாக செய்தார்களோ, ஜமாத் தொழுகை கூட்டு, பெருநாள் தொழுகை கூட்டாக செய்வது, ஜும்மா தொழுகை கூட்டாக செய்வது, எவற்றை கூட்டாக செய்தார்களோ அவற்றை கூட்டாக செய்ய வேண்டும். அதற்காக சுன்னத் தொழுகையை கூட்டாக தொழ முடியுமா? அப்ப அல்லாஹ்வின் காட்டி தராத விதம். நாங்க 3 கோடி ஸலவாத் ஓத போறோம், 1 கோடி ஸலவாத் ஓத போறோம், இது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எப்படி பெற்று தரும்? மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், நாம் கட்டளையிடாத காரியத்தை செய்தால் அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும். மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்கினால் அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை நோக்கி வசீலா தேடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை குர்ஆனும் சுன்னாவும் எவற்றையெல்லாம் நமக்கு வசீலாவாக கற்றுத் தருகிறதோ அவற்றின் மூலமாக மட்டும்தான் நாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தேட வேண்டும். அதுதான் இம்மையிலும் நமக்கு பயனளிக்கும், மறுமையிலும் பயனளிக்கும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு சிறிய அறிவிப்பை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.